வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தயாஷிகி சேனலில் ஒரு பேட்ச் ஒர்க் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2 கலரில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி நெக் டிசைனுக்கு எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் குர்த்தி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 இன்ச்சு ஷோல்டரு, 7 இன்ச் ஆர்ம் ஹோல் கொடுத்து 10 இன்ச்சு செஸ்ட்டு, எக்ஸல் சைஸ் குர்த்தி, அதனால் 10 இன்ச்சு செஸ்ட்டு, 9 இன்ச்சு வேஸ்ட்டு, 11 இன்ச்சு ஹிப் லைன் கொடுத்து இதை ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக் விட்த்து வந்து நான் 3 இன்ச் கொடுத்துருக்கேன். 5 இன்ச்சு அகலம், 8 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி ஃபியூசிங் பேப்பர் எடுத்து 3 இன்ச்சு குறித்து நெக்கோட அகலம் குறித்து 7 இன்ச்சு டீப் வந்து குறிச்சிக்கலாம். குறித்து இது 8.5 இன்ச் வரைக்கும் இந்த ஹைட் வந்து இருக்குது. ஃபியூசிங் பேப்பரோட ஹைட்டு இந்த மாதிரி இலை ஷேப்பில் வந்து குறிச்சிக்கோங்க. குறித்து சுற்றி வந்து நம்ம ஒரு இன்ச் வந்து அந்த நம்ம பேட்ச் எவ்வளோ நீங்கள் கொடுக்கணுமோ அகலம், அந்த அகலம் வந்து குறிக்கலாம். நீங்கள் 1 இன்ச்சும் குறிக்கலாம், 1.5 இன்ச் வரைக்கும் பேட்ச் வந்து வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு இன்ச் வந்து சுற்றி வந்து நான் குறிச்சிட்டே வரேன். இதை நீங்கள் 1/2 இன்ச்சு 1 இன்ச் அப்படின்னு உங்களுக்கு எப்படி பிரியமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பேட்சை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரெக்டாக வந்து நான் 1 இன்ச்சு குறித்து இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ அதே மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபியூசிங் பேப்பரில் உங்கள் நெக்கோட அகலமே கரெக்டாக வந்து வைங்க. நான் 3 இன்ச்சு என்னோடய நெக்கோட அகலம், அதே 3 இன்ச் வச்சு கட் பண்ணியாச்சு. இந்த மேலே வந்து கொஞ்சம் இந்த அகலம் வந்து சரி பார்க்கறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து மேலே கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த துணியில் தான் நம்ம வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த துணியோட இது வந்து நமக்கு ரைட் சைடு, இது ராங் சைடு. ஸோ ரைட் சைட்டுக்கு மேலே இந்த ஃபியூசிங் பேப்பர் வந்து வைக்க போகிறோம். ஃபியூசிங் பேப்பரும் வந்து இதுதான் ஒற்றை பகுதி. அந்த ஒற்றை பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுருக்கேன். இது சொரசொரப்பான பகுதி. ஒற்றை பகுதி மேலே வருது. ரைட் சைடு வச்சுருக்கேன், ஒற்றை பகுதி மேலே வருது. கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இதை கரெக்டாக அந்த அகலம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பின் பண்ணிடலாம். ஒற்றை பகுதி மேலே இருக்குது. ஸோ நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பினதுக்கு அப்புறம் தான் வந்து அயன் பண்ண முடியும். இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரியாக வந்து பின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இந்த மாதிரி பேட்சை ரெடி பண்ணுறப்போ எங்கேயுமே வந்து தையல் வந்து எக்ஸ்ட்ரா வராது. கரெக்டாக வந்து அந்த பேட்சுக்கு எட்ஜில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தையல் வரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து சுற்றி வந்து பின் பண்ணதுக்கப்புறம் இதை நான் கட் பண்ணி கரெக்டாக அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். எதையும் நான் மடிக்கலை, அந்த துணி அப்படியே தான் இருக்குது. இந்த நம்ம ஃபியூசிங் பேப்பருக்கு மேலே தையல் வந்து போட்டுகிட்டே வரேன். போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பினீங்கன்னா நீட்டாக வந்து திரும்பிடும். இப்போ நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வந்து ஸ்டிக் ஆகி வந்துடும். ஸோ நம்ம பேட்ச் வந்து ரெடி. அதனால தான் அந்த ஒற்றை பகுதியை வந்து மேலே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டிங்கன்னா சூப்பராக வந்து பேட்ச் வந்து ரெடி ஆகிடும். இப்போ குர்த்தியோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. இது குர்த்தியோட ராங் சைடு. இதோட சென்டரையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நடுப்பகுதியை மார்க் பண்ணிவிட்டு இப்போது குர்த்தியை வந்து விரிச்சிங்கன்னா இதோட சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து விசிபிளாக இருக்கும். நான் அயன் பண்ணியே எடுத்திருக்கேன் கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பேட்சோட பேக் சைடு, குர்த்தியோட பேக் சைடு பேட்சுக்கும் வந்து பேக் சைடு வச்சு கரெக்டாக வந்து நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். சரியாக வந்து அந்த பேட்சோடு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் விட்டு, நம்ம ஸ்டிச்சிங் போட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நெக்கு திரும்புறதுக்கு குட்டி குட்டியாக வந்து அங்கங்கே வந்து கட் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் மேலே படாமல் கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பினீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம நெக் பேட்ச் வந்து ரெடி ஆகிடும். நெக் பேட்ச் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இதை கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை சுற்றி வந்து நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கார்னரில் வச்சு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணோன்னா ஒரே ஒரு தையல் தான் வரும். ஏன்னா நம்ம கொடுத்த தையல் வந்து உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் அட்டாச் பண்ண கொடுத்த தையல் உள்ளே போயிடும். ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை நீங்கள் ப்ளவுஸு எதுக்கு வேணும்னாலும் இந்த பேட்ச் ஒர்க் மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.
இந்த plain clothல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேட்ச் ஒர்க் கொடுத்து நெக் டிசைனு ஸ்லீவ்க்கு இந்த கிளாத்லேயே வந்து ஸ்லீவ் அந்த மாதிரி டிசைனிங்காக வந்து பண்ணியிருக்கேன். சாதாரண plain clothல இந்த மாதிரி நம்ம அழகான டிசைனிங் கொடுத்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.